வணக்கம் நெட் டிவி 4 வியூவர்ஸ். எஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தளபதியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி 63 பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எங்கன்னா EVPயில் அங்கே இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து பயங்கரமான ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் செட்டு போட்டு வேறு லெவலில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவர்கள் தான் அந்த செட்டை போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 50 நாள் அந்த சீக்வன்ஸ் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்துஜாவோட போர்ஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தளபதி 63 எப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி தளபதியை பற்றின எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி எல்லாமே வந்து வைரஸ் வேகத்தில் சும்மா வரன்னு பரவிடுது. அதனாலே வந்து அவங்க படக்குழுவில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த விதமான விஷயம் வெளியில் போகக்கூடாது. முக்கியமாக ஒரு சின்ன ஃபோட்டோஸ் லீக் ஆனால் கூட நார்மலாக அந்த படத்துலேருந்து ஒரு சீன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கனாலே பயங்கர வைரலாக போயிடுது. அதனால் ஒரு ஃபோட்டோஸ் கூட லீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ரொம்ப செக்யூர்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே அந்த ஃபோன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறது, செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக செக் பண்ணி தான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே போனால் கூட அலோவ் பண்ணுறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தளபதி 64 யாருப்பா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா தளபதி 64 வந்து முருகதாஸ் சார் தான் பண்ணுறாரு, அவர் தான் வந்து துப்பாக்கி பார்ட் 2 தான் முருகதாஸ் சார் தான் பண்ண போகிறார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மாறுச்சுன்னா, இல்லை செல்வா சாருக்கு வந்து ரொம்ப நாளே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அதனால் செல்வா சார் தான் அடுத்த படம் பண்ணுறாரு. NGK முடிச்சுட்டு செல்வராகவன் சார் வந்து அடுத்த வந்து நம்ம தளபதி கூட தான் பண்ணுறாரு அப்படின்னாங்க. பட் இது ரெண்டுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் முருகதாஸ் சார் மட்டும் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக நான் வந்து துப்பாக்கி 2 கண்டிப்பாக பண்ணுவேன், என்கிட்ட அதுக்கான ஒரு கண்டினியூட்டியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தார். செல்வராகவன் சாரை பற்றி எதுவுமே தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து சிறுத்தை சிவா அவர்கள், ஏன்னா வந்து விசுவாசம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தது, யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டு. அதனால் வந்து அடுத்து கண்டிப்பாக தளபதி வந்து ஒரு கமர்ஷியலான படம் பண்ண போகிறாரு. ஏன்னா வந்து அவரும் தொடர்ந்து அரசியலை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. முழுக்க ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டாக பயங்கரமாக ஃபேமிலியெலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம திருப்பாச்சி, சிவகாசி அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு கமர்ஷியலான ஸ்கிரிப்ட், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான சப்ஜெக்டில் வந்து நம்ம தளபதி நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுவும் வந்து பட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா வந்து சிறுத்தை சிவா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அஜித் சார் வந்து இந்த பிங்க் படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் H வினோத்தோட ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் தான் நம்மளோட விஜய் சாரோட சிறுத்தை சிவா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு மறுபடியும் சிறுத்தை சிவா அவர்கள் வேற ஏதோ இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்கை வந்து தலையை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. பட் அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, வெறும் வந்து ஒரு ரூமர்ஸாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா யாரை சொன்னாங்கன்னா மோகன் ராஜா சார். ஏன்னா மோகன் ராஜா சார் வந்து ஒரு காலேஜோட ஃபங்க்ஷன்லேயே அவரே சொன்னார், இல்லை அடுத்து நான் தளபதியோட படம் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவி சார் வந்து தனி ஒருவன் பார்ட் 2 பண்ணுறாரு. அந்த படம் தான் வந்து ஜெயம் ரவி சாரோட 25வது படமாக வரப்போகுது. அதனால் அந்த படத்தை முடிச்சுட்டு தான் நம்மளுடைய மோகன் ராஜா சார் இந்த படத்துக்கு வருவார் அப்படின்னாங்க. அதனால் தளபதி 63க்கும் இப்போ வேலைகள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. தீபாவளிக்கு தான் ரிலீஸு. அதனால் அதுக்குள்ளே ஜெயம் ரவியோட இந்த 25வது படத்தை முடிச்சுட்டு வராரா, இல்லை டைரெக்டாக தளபதி 64ல் போகிறாரா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள நடுவில் வந்து ஷாருக் கான் அவர்கள் வந்து தளபதி 63ல பண்றாரு அப்படின்னாங்க. சக்தி இந்தியா அந்த படத்தை வந்து நம்ம ஷாருக் கான் அவர்கள் வந்து ஒரு கோச்சா பண்ணியிருப்பாரு. அதனால தளபதி 63ல இவரு கோச்சா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் போச்சு. ஓவரால் இத்தனை ரூமர்ஸ் இப்போ இருக்கிற வழியில் இப்போ ஒரு புது ரூமராக ஒன்று கிளம்பி இருக்கு. விக்கிபீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளபதி 66ன்னு சொல்லிட்டு அந்த போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து டேரக்டர் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஷாக்கிங். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தளபதி 64ஓட டேரக்டரே யாரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் 65ஓட டேரக்டர் இன்னும் சுத்தம் யாருன்னே தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சாதான் 66ஓட டேரக்டரே தெரியும். அதுக்குள்ளே இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராஜேஷ் அவர்கள் SMS பாஸ் என்கிற பாஸ்கரன் இப்போ வந்து மிஸ்டர் லோக்கல்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட தான் தளபதி படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ரூமர் தான். அந்த விக்கிபீடியாவில் மட்டும் இல்லை, நிறைய பேர் இது ஒரு வீடியோவாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதனால் நாம் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் எதுவுமே நம்பாதீங்க. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரசிகர்களாக இருக்கும்போது எப்பயுமே என்ன ஒரு மனசுனா, தளபதி வந்து ஒரு ஜாலியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும், அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப
கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி எதுவும் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தளபதி சைட்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, என்ன இருந்தாலும் தளபதி 64 இத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேரை சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட ஃபேவரட்டான டேரக்டர் யாரு, அது மட்டும் இல்லாமல் தளபதி 63க்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் டோனி ஸ்டார்க் அவர்கள் லைவாக வந்து நம்ம பேலஸோவில் வந்து பேசியிருந்தார். ஆடியன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. அதுக்கான வீடியோ வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா SRK பிரதரும் அது வந்து பற்றி டீட்டெயிலாக ஒரு விஷயமா எடுத்திருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் இந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணணும். Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.